கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக, நீர் எங்களை வழிநடத்துவீராக. மா ஷகாதியா மா ரோபோடோ ஷேரேகேதேனே மா ஷங்தரபாதியா. மாம்சம் தலை தூக்காதபடிக்கு ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு நீர் ஆண்டவரே இந்த உலகத்திலே வந்தீர். நீர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறீர். ரா கா பா ஷா கா தா ரா பா டோ ரோ ஃபோ டோ மா ஷங் த ரபாதியா லே ஷேகே தே லே மா ரோபோடோ ஷியா ஏ பிராதன மா ஷங் த ரபோடோ மே ரேடேகே தே நே மா ஷே மே ராகா த பா சியா து ரோ ஷங் த லபா சியா மா ஷக் த ரோபோடோ ஷியா ஏர் பாஷம் த ரோகே தா பா ரஃபா டோ ஏ ரே பதனா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை வந்திருக்கிற இனி வர இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்திலே ஒருவேளை ஆண்டவரே ஆஃப்லைனில் கலந்து கொள்ள போகிற ஆண்டவர் கலந்து கொள்வார் என்று சொன்ன அவளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை நாளை பேசுவீராக. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. மா ஷகா தனா மா ரோபோடோ ஷாரா டபாசேயா லே ஷாக் தோ ரோபோடோ ஷங் த லபாசே கேட்டே ராஷியாதா ரகா பாசம் தோரோ எல் மா ராசே கேட்டே. இன்னும் சில வினாடிகள் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். எல் பிரசக ஷந்தலபாரியா மெலகே ரோபோ ஷேகேதேயா மா ஷந்தரோ பிரசகதனமாஷியா லேகோபோஷியா ராட்டோபோ ஷந்தலபாரியாடா எல் ப்ரோடோசே எல் ப்ரோடோசே எல் ப்ரோடோசே ஆராட்டா பாசியா. உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிற ஒரு விசையாக ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேச போகிற அந்த வார்த்தைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, உம்மை பிரியப்படுத்த நீர் சொல்லுவதை செய்வதற்கு எங்கள் இருதயத்திலே அதிகமான வாஞ்சையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். மாம்சம் சொல்லுவதை அல்ல, ஆவியானவர் சொல்லுவதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you Jesus for thy grace, for your mercy, for your love. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இருதயம் ஆண்டவரே இருதயத்திலே காயப்பட்டு அநேகருடைய ஆண்டவரே வார்த்தையினால் உடைந்து போய் யாராவது வந்திருப்பாங்க என்று சொன்னால் ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்பத்தில் பிரச்சனையோடு ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் ஆண்டவரே, பல்விதமான நெருக்கத்தின் மத்தியில் இந்த ஜெபத்தில் யாராவது கலந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் அவர்களோடு இருந்து நீ நடத்துவீராக. ஃபாதர், ஐ சரண்டர் மை செல்ஃப். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜூலை 28வது நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஒரு கூட்டமாய், ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பல்வேறு இடங்களிலிருந்து, பல்வேறு பட்டணத்திலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து நாம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். புதிதாய் வந்திருக்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை பேச விரும்புகிறார். அதற்கு முன்பாக குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 13:5. உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த வசனம் இருக்கும். ரபாஷ்யா ரகாதன மாஷ்தே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. சேர்ந்து படிப்போம். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய ஆவியிலே இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையானது கர்த்தர் நமக்காக தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருக்கிற வார்த்தை என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன்.
இந்த வார்த்தையிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ற வார்த்தை மிகவும் ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வார்த்தை. அநேக வருஷ பிறப்பிலே நியூ இயர் அப்போ நம்ம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நாட்களிலே சிலர், இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற சிலர், நீங்கள் கர்த்தரை மறந்து விட்டாரா, கர்த்தரை நேசிக்கிறாரா இல்லையா என்று சொல்லி ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை என்பதை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன் பிரதர், நான் எப்படி என்னை கர்த்தர் நேசிப்பாரா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒரு வைர வியாபாரி தன்னுடைய வைரத்தை ஒருவேளை அவன் போகிற வழியிலே அவன் அதை கீழே போட்டு விட்டான்னு நினச்சிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்துருச்சு. அந்த வைர வியாபாரி அந்த வைரத்தை தேடி கண்டுபிடிக்கும் போது அது கீழே விழுந்து உடைந்திருந்தாலும் அந்த வைரத்திற்கு இன்னும் மதிப்பு இருப்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதே போல தான் நீங்களும் நானும் ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் விலகி போய் சில நாட்கள் கர்த்தரை தேடாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனாலும் உங்களுடைய மதிப்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதான ஸ்தானம் பிள்ளைக்குரிய ஸ்தானம். அவர் உங்களை அடிமையாய் பார்ப்பதில்லை, உங்களை தேவ தூதனை போல பார்ப்பதில்லை. அவர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சகோதரியாக, இயேசு கிறிஸ்துவின் தாயாக, பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறார். எப்பொழுது தெரியுமா? மறுபடியும் நாம் எழுந்திருந்து ஆண்டவரே நான் தவறிவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை நேசித்து நம்மை அணைத்துக் கொள்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய இளையகுமாரனுக்காக ஒவ்வொரு நாளும் தூர தேசத்திலே பிரயாணம் பண்ணி போன இளையகுமாரனுக்காக காத்திருக்கிறார். மகன் தூரத்திலே வரும்பொழுதே கர்த்தர் அந்த தகப்பன் அந்த மகனை அறிந்து ஓடி போய் அந்த இளையகுமாரனை அவர் கட்டி அணைத்துக் கொள்கிறார். அவன் மேலே சரியான வஸ்திரம் கிடையாது, அவனுடைய முகரூபம் மாறிவிட்டது, மெலிந்த சரீரம், அவனுடைய சரீரத்திலே நாற்றம் எடுக்கிறது. பன்றிகள் தின்னும் தவிட்டினாலே தன்னை திருப்தியாக்கிக் கொள்ள வேண்டும் நினைக்கும் பொழுதும் அது கூட கிடைக்கல. இந்த உவமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும், நாம் ஒருவேளை தகப்பனுடைய வீட்டிலிருந்து, தகப்பனுடைய அன்பிலிருந்து நாம் வெளியே போயிருந்திருக்கலாம் சில காரணத்திற்காக. ஆனால் கர்த்தர் மறுபடியும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை மகளே, நான் உன்னை கைவிடுவதில்லை மகனே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக உங்களுக்காக கர்த்தர் சொல்ல சொன்னார். இந்த வார்த்தையை நாம் இன்னும் சற்று ஆழமாக தியானிக்க போகிறோம். யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் நம் வேதத்திலே நம் எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் நேசிக்கிறதான பிள்ளை. யோசேப்பு தன் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டான். ராகேலுக்கு பிறந்த மகன் யோசேப்பு. ராகேலை யாக்கோபு மிகவும் நேசித்தார். ராகேலுக்காக யாக்கோபு 14 வருடம் வேலை செய்கிறார். முதல் ஏழு வருடம் ராகேலுக்காக நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லி வேலை செய்தார். தன்னுடைய தகப்பனாகிய லாபான், ராகேலின் தகப்பனாகிய லாபான் லேயாளை திருமணம் செய்து வைக்கிறார் யாக்கோபுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது திருமணம் செய்த மகள் லேயாள் மூத்த மகள் என்று சொல்லி. இளைய மகளுக்காக மறுபடியும் யாக்கோபு இன்னொரு 7 வருடம் வேலை செய்கிறார் லாபான் இடத்திலே. இந்த ராகேலை நேசித்ததினாலே ராகேலுக்கு பிறந்த ஒரு மகன் யோசேப்பு. இந்த யோசேப்பை தகப்பன் நேசித்தார். யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை கொடுத்திருந்தார். யோசேப்பை மிகவும் நேசித்தார். இன்றைக்கு அதே போல கர்த்தர் யாக்கோவை போல உங்களையும் என்னையும், அவர் யாக்கோபு எப்படி தன் மகனாக யோசேப்பை நேசித்து பல வர்ண அங்கியை கொடுத்து யோசேப்பை அவர் கனப்படுத்தினாரோ, அதே போல்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தினாலே, அவருடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே நம்மை அவர் மீட்டு எடுத்து நமக்கு வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார், நம்மை நேசித்தார். இந்த யாக்கோபு யோசேப்பை நேசிப்பதை பார்த்த மற்ற சகோதரர்களுக்கு யோசேப்பின் மேலே ஒரு கோபம் வந்தது. இவன் தகப்பனால் நேசிக்கப்படுகிறவன் என்று சொல்லி சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் யோசேப்பு சொன்னான், நான் ஒரு கனவு பார்த்தேன், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்திலே 11 கதிர்களும் என்னுடைய கதிரை அது வணங்கி கொண்டிருந்தது போல கண்டேன் என்று சொல்லி
அவனுடைய சகோதரர்கள் பார்த்தார்கள், நாங்கள் உன்னை வணங்கப் போறோமா என்று சொல்லி யோசேப்பின் சகோதரர்களுக்கு கோபம் வந்தது. இன்னொரு நாள் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி கொண்டிருந்தது என்று சொல்லி யோசேப்பின் சகோதரர் கிட்ட முன்பாகவும் தகப்பன் தாய்க்கு முன்பாகவும் சொல்லும் பொழுது தகப்பன் யாக்கோபு சொல்கிறார், நாங்கள் உன்னை ஏன் வணங்க போகிறோம் என்று சொல்லி அவருடைய தகப்பனுக்கும் வருது. ஆனால் யோசேப்பு இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை அவர்கள் எகிப்திற்கு விற்று போட்டார்கள். கர்த்தர் யோசேப்பு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன், எல்லாரும் உனக்கு முன்பாக தலை வணங்குவார்கள் என்று சொல்லி. ஆனால் யோசேப்புக்கு நடந்தது என்ன? யோசேப்பு கைவிடப்பட்டதை போல குழியிலே முதலாவதாக போடப்பட்டான். யாருமே இல்லாத ஒரு வெறும் குழியிலே தள்ளப்பட்டான். யூதா தன்னுடைய அண்ணனாகி யூதா சொல்கிறார், யோசேப்பை நாம் குழியிலே போட்டு அவன் ரத்தத்தை நாம் சுமக்க வேண்டும். யோசேப்பை அந்த எகிப்திடத்தில் விற்று விடுவோம் என்று சொல்லி எகிப்திடத்தில் விற்று விடுகிறார்கள் 30 வெள்ளி பணத்திற்கு. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி பணத்திற்கு யூதாஸ் காரியோத் விற்று போட்டான். ஒரு யோசேப்பை 30 வெள்ளி பணத்திற்கு சொந்த சகோதரர்கள் விற்று போட்டார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யூதாஸ் தன்னுடைய சொந்த சகோதரனை போல தன்னுடைய சொந்த தேவன் யூதாஸ் காரியத்துக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து எப்படியாவது தப்பித்து விடுவார் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த முறை அவர் தப்பிக்கவில்லை. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த யோசேப்பு 30 வெள்ளி பணத்திற்கு அவன் விற்கப்பட்டான். யோசேப்பை கொண்டு போனவர்கள் போர்த்திபாருக்கு விற்று போடுகிறாங்க. போர்த்திபாரிடத்திலே யோசேப்பு வேலை செய்கிறான். யோசேப்புடைய இருதயமெல்லாம், ஆண்டவரே நீர் சொன்னீர் அல்லவா, என்னுடைய சொப்பனத்திலே இப்படிப்பட்ட 2 விதமான சொப்பனத்தை கொடுத்தீர். என் தகப்பனை மிகவும் நேசித்தார், ஆனால் என் நேசிக்கிற தகப்பனின் இடத்துல இல்லை. நான் ஒரு ராஜா வீட்டில் இருக்கிற குமாரனை போல சந்தோஷமா இருந்தேன். இப்பொழுது எனக்கு அடிமையை போல ஒரு அடிமையாக எகிப்திலே என்னை கொடுமைப்படுத்துகிறாள் என்று சொல்லி அநேக முறை யோசேப்பு யோசித்திருக்கலாம். யோசேப்புடைய வயது எகிப்திற்கு போகும்பொழுது 17-18 வயது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே யோசேப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் இருதயத்திலே சொல்லுகிறார், சிலர் இங்கே யோசேப்பை போல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னது ஒன்று, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் செய்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை வனாந்தரத்தின் வழியாய் நடத்தும் பொழுது நாம் நினைப்போம், கர்த்தர் என்னை மறந்து விட்டாரா? ஏன் எனக்கு இந்த வனாந்தரம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த அடிமைத்தனம், ஏன் என்னை எல்லாம் நெருக்கிறாங்க என்று சொல்லி நினைக்கலாம். நெருக்கத்தின் மத்தியில தான் கர்த்தருடைய கரம் உங்களை விடுதலையாக்கி உங்களை விசாலத்திலே வைக்கும். நெருக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்கிறார். நீங்கள் நெருக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை உயரத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு வைரமானது அதிக நெருக்கம், அதிகமான அழுத்தம் வரும் பொழுதுதான் அதில் ஒரு வைரம் உருவாகிறது. ஒரு சிப்பிக்குள்ளே ஒரு முத்து எப்படி உருவாகிறது? ஏதோ ஒரு கல்லோ ஒரு மண்ணோ சிப்பிக்குள்ளே போய் அதில் இருக்கும் பொழுது அது தன்னைத்தானே என்ன பண்ணுது? அந்த கல்லையும் மண்ணையும் தன்னுடைய உமிழ் நீரால அதை மூடி ஒரு திரவியத்தை சுரந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையில அதை மறுபடியும் அதை மூடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அதை முத்து குளிக்கிறவர்கள் திறந்து பார்க்கும் பொழுது உள்ளே முத்து இருக்கிறது. அதே போலத்தான் இந்த வனாந்தரமான ஒரு பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். உங்களை சுற்றிலும் யாரும் உங்களை புரிந்து கொள்ளாமல், உங்களை நேசிக்கிற உங்களுடைய சொந்த அக்கா, சொந்த அண்ணன், சொந்த தம்பி, இல்லை சொந்த தங்கச்சி உங்களை வனாந்தர பாதையிலே விற்று போட்டிருக்கலாம். உங்களை யோசேப்பை போல அவர்களை தள்ளி விட்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆழமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் மறக்கவில்லை. யோசேப்பை கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போவதற்காக யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ப்ராசஸ்குள்ள கர்த்தர் கொண்டு போனார். ஒரு தங்கத்தை எடுக்கும் பொழுது, தங்க சுரங்கத்தில் எடுக்கும் பொழுது தங்கம் ஜொலிக்காது. தங்கம் அது
தங்கத்தினுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் தங்கம் தான் அது. ஆனால் அதை சுத்திகரிப்பிங் ப்ராசஸில் கொண்டு போவாங்க. அதை நிறைய ப்ராசஸில் அதை என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அதை ஃபர்னஸில் போட்டு அதை மெல்ட் பண்ணுவாங்க, அதை உருக்குவாங்க. ஏன்னா அதில் இருக்க அசுத்தங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக உங்களை கர்த்தர் புடமிடுவார். மோசையின் வாழ்க்கையிலே கர்த்தர் மோசையை புடமிட்டார். எகிப்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக 40 வருஷம் மோசை வனாந்திரத்திலே அவன் அலைந்து திரிந்து தன்னுடைய மாமனாகிய ஜெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். யோசேப்பு மோசே ராஜ அரண்மனையில் பிறந்திருந்தும் ஆடு மேய்க்க தெரியாது மோசேக்கு. ஆனால் ஆடு மேய்க்க கற்றுக்கொண்டார். வனாந்தரத்திலே ஏன் தெரியுமா கற்றுக்கொண்டார்? யோசேப்புக்கு அடுத்த 40 வருடம் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஆகிய ஆடுகளை மேய்ப்பதற்காக மோசேக்கு 40 வருடம் வனாந்தரத்தில் உள்ள இடங்களையும் பாலைவனத்தில் உள்ள கால சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு மோசே 40 வருடம் வனாந்திரத்திலே மலைகளின் மேலும் எல்லா இடத்திலும் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். மோசேக்கு தெரியாது அடுத்த 40 வருடம் நான் இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களை நான் இந்த வனாந்திரத்தை நடத்தி கொண்டு வருவேன் தெரியாது மோசேக்கு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். மோசே சொல்கிறான், ஆண்டவரே திக்குவாய், நான் மந்த நாவு உள்ளவன் சொல்கிறான். ஆனாலும் கர்த்தர் மோசையை விடவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையிலே போர்த்திபாரின் வீட்டிலே இருந்து துரத்தப்படுகிறான். யோசேப்பு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அப்போதான் யோசேப்பு கொஞ்சம் நல்லா வெளியே வந்து போர்த்திபார் தன்னுடைய கைகளிலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருந்தார். எல்லாம் கொஞ்ச நாட்களிலே மறுபடியும் யோசேப்பு ராஜாவினுடைய சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். யோசேப்பு நினைக்கிறான், நான் என்ன தவறு பண்ண, நான் ஒரு தவறுமே பண்ணலையே, என் எஜமானாகிய போர்த்திபாருக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன், ஆனால் ஏன் எனக்கு சிறைச்சாலை என்று சொல்லி யோசேப்பு யோசித்திருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் அந்த ஆதியாகமம் புஸ்தகத்தில் படித்து பார்த்தால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்த வசனம் இருக்கும். யோசேப்பு போன இடத்திலெல்லாம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வனாந்திரத்தின் வழியாக, நீங்கள் ஒரு சோதனையின் வழியாக, நீங்கள் சிறைச்சாலையின் வழியாக, ஒரு விதமான நெருக்கத்தின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உங்களுடைய நிழல் கூட உங்களை விட்டு விலகிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வெயிலில் போகும்போது நீங்கள் கீழே பாருங்கள், உங்கள் ஷேடோ ஒன்று இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஷேடோ, உங்கள் நிழல் கூட விலகிடலாம். மரணத்திற்கு அப்புறம் நிழல் வருமா? கூட வராது. ஆனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாறாதவர். அவர் தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே, உலகம் தோற்றத்திற்கு முன்னே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் பார்த்தறியும், உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவானவர் அந்த தேவன் எப்படி நம்மை மறப்பார்? இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் கர்த்தர் அவர் முன்குறித்திருக்கிறார். உங்களுடைய பெயரை கர்த்தர் அறிவார். நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த கர்த்தர் எப்படி உங்களை மறப்பார்? இந்த பூமிக்கு கொண்டு வந்த உங்கள் தாய் தகப்பனே உங்களை இவ்வளவு நேசிக்கும் பொழுது உங்களை மறக்காமல் உங்களை தினந்தோறும் கால் பண்ணி எப்படிப்பா இருக்கன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு தோணும் பொழுது, வானத்தையும் பூமியையும் படைத்து உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களை எப்படி மறப்பார்? உங்களை எப்படி கைவிடுவார்? அப்படித்தான் எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுகிறது, எனக்கு இந்த பணம் அதிகமாக தேவைப்படுகிறது, இந்த காரியத்துக்காக பணம் தேவைப்படுவது, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன்னா எனக்கு எந்த விதமான காரியமும் எனக்கு வரலை, எனக்கு எந்த விதமான ஆன்சரும் வரலை, எனக்கு இன்னமும் தேவை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீங்கள் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். யோசேப்பு கர்த்தரை பிடித்து கொண்டான். யோசேப்பு சிறைச்சாலையிலும் போய் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறான். யோசேப்புக்கு தெரியாது யோசேப்பு அடுத்தது ராஜாவிற்கு முன்பாக நிற்க போறான்னு சொல்லி. ஆனால் யோசேப்பு ராஜாவிற்கு முன்பாக நிற்பதற்கு, ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதான அந்த ராஜாவின் ஊழியர்கிட்ட இருந்த ஒரு ட்ரைனிங் பீரியட் அது. அந்த சிறைச்சாலை யோசேப்புக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். எப்படி ராஜாவின் சமூகத்தில் பேசணும், எப்படி ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும், எப்படி ராஜாவை பிரியப்படுத்தணும் என்று சொல்லி யோசேப்பு அந்த சிறைச்சாலையிலே, ராஜாவின் சிறைச்சாலையிலே அவன் கற்றுக்கொள்கிறான். சில வருடங்கள் கழித்து ராஜாவின் சமூகத்திற்கு ஒரு பானபாத்திரன் மூலமாக அவன் கொண்டு போய் நிற்கப்படுகிறான்.
ஒரு பானபாத்திரன் சொல்லுகிறான் ராஜாவிடத்தில், ராஜாவே, ஒரு எபிரெயன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் என்னுடைய கனவை எனக்கு சம்பவிக்க போகிறதை அவன் சொல்லியிருந்தான். அதே போல் நடந்துட்டு நீங்கள் அந்த எபிரெயனை கூப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்து அனுப்புகிறார். யோசேப்பு கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற யோசேப்பு இப்பொழுது ஒரு தேறினவனாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தார். யோசேப்பை கர்த்தர் ராஜாவிற்கு முன்பாக ஒரு பெரிய அரசனாய் காண்பித்தார். யோசேப்பு அவன் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய மனிதன் அல்ல என்பதை பார்வோன் கண்கள் காண்கிறது. பார்வோன் சொல்கிறார், இப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியை உடையவர்கள் இந்த எகிப்தின் முழுவதிலும், இந்த பூமி அனைத்திலும் இல்லையே. நீயே என்ன பண்ணு, இந்த எகிப்தையும் முழுவதையும் நீ என்ன பண்ணு, ஆட்சி செய். இந்த சிங்காசனத்திற்கு மட்டும்தான் ராஜா, மற்ற எகிப்துள்ள எல்லாவற்றுக்கும் நீ தான் அதிகாரி என்று சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தும்படிக்கு கர்த்தர் நம்மை அவர் ஒரு பாதை நடத்தி போகிறார். இன்னைக்கு மனிதர்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும். எவ்ரி திங் ஷுட் பி ஃபாஸ்ட். இது இன்னைக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிட போனால் ஃபாஸ்ட் ஃபுட், ஒரு இடத்துக்கு போனால் எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஆனால் கர்த்தருடைய காலங்களும் நேரங்களும் வித்தியாசமானது. கர்த்தருடைய காலங்களும் நேரங்களும் இந்த உலகத்தின் கால நேரத்திற்கு வித்தியாசமானது. குரோனோஸ், கைரோஸ். குரோனோஸ் என்பது இந்த பூமியில் உள்ளது நேரம், கைரோஸ் என்பது கர்த்தருடைய நேரம். கைரோஸும் குரோனோஸும் ஒன்றுக்கொன்று அது ஒன்றாய் இருக்காது, ஒன்றாய் போகாது. கர்த்தருடைய கைரோஸ், கர்த்தர் வைத்திருக்கிறதான காலங்கள், அது கர்த்தருடைய நேரத்தில் நிறைவேறும். நீங்கள் சொல்லலாம், பிரதர் எனக்கு இத்தனை வயசாயிருச்சு, எனக்கு ஏன் இன்னும் இந்த காரியம் நடக்கலை? கர்த்தர் எனக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொன்னார், ஏன் நடக்கல இன்னும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் சொன்னது கைரோஸ்லேருந்து பரலோகத்தில் நேரம் கிடையாது, பரலோகத்தில் எந்த விதமான காலங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சமே நித்திய வெளிச்சமாக இருக்குது. அவரே சூரியனாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற பரலோகத்திலே இரவு பகல் கிடையாது. சங்கீதம் 121 அதில் சொல்லியிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த இடத்துல தூக்கம்லாம் கிடையாது, எப்பவுமே பிரகாசம் மகிமையில் இருப்பாங்க எல்லாரும். அங்கே நேரம் கிடையாது. இந்த பூமியில் 50 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, இன்னும் எனக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நினைக்கலாம். கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு 90 வயது கூட செய்வதற்கு ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்ன காலங்கள் வித்தியாசமானது. அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயம் வித்தியாசமானது. யோசேப்பு அந்த வனாந்திர வழியாய் போனதினால்தான், யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டு தன்னுடைய அண்ணன்களால் காட்டி கொடுக்கப்பட்டதினால்தான் யோசேப்பு ஒரு நாள் அரசனாக, யோசேப்பு ஒரு நாள் பிரதமராக இருக்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய அண்ணன்களை அவன் என்ன பண்ணவில்லை, கொன்று போடாமல் மனம் இறங்கினான். யோசேப்புக்கு தெரியும், அந்த கதறல் தெரியும். யோசேப்புக்கு குழியிலிருந்து கதறல், அண்ணா என்னை காப்பாத்துங்க, அண்ணா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன அழுகிறான். யோசேப்புக்கு யூதா என்கிற அண்ணன் இறங்கினார். அதனால யோசேப்பு தன்னுடைய அண்ணன்கிட்ட சொல்றாரு, சகோதரர்களே, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா, நீங்க என்னை வெறுத்து தள்ளினீங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யலை, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி என்னை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் சொல்லுவோமா? சொந்தக்காரங்க ஒன்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம், பேசாமல் அமைதியாக இருப்போம், இல்லை அவங்கள பார்த்தா நம்ம பார்க்காத மாதிரி போயிடுவோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, தன் சொந்த சகோதரர்கள் அவனை அடித்து அவனை குழியிலே போட்டு விற்று போட்டும் யோசேப்பு மறுபடியும் அவன் எழுந்து அரசனாய் மாறி இருக்கிறான். யோசேப்பினுடைய கனவு பலித்தது. யோசேப்பு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பலித்தது. ஆனால் யோசேப்பினுடைய குணாதிசயம் மாற்றப்பட்டிருந்தது. யோசேப்பு பழி வாங்கவில்லை. யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றுவதற்கு அவன் பொறுமையோடு காத்திருந்தான். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறதற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். எப்படி பிரதர் சொல்கிறீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பது எனக்கு தெரியலையே, என்னால் உணர முடியல, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறான்னு சொல்லி இந்த மெசேஜ், இந்த வார்த்தையானது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிந்து தான் பேசுகிறார். நீங்கள் நேற்று நைட்டு நீங்கள் தூங்கும்போது, இல்லை நேற்று காலையில் நீங்கள் யோசித்திருக்கலாம், கர்த்தர் என்னோடு பேசுவாரா, என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா என்று சொல்லி. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளையோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார்.
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவத்தை அவர் எரிந்து போட்டு விட்டார். உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் பொழுது, கர்த்தருடைய இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதினாலே அந்த இரத்தத்திலே நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அடிமைகளாக வைக்கவில்லை, சுயாதீனர்களாக, சுதந்திரவாளியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தற்செயலாக இந்த ஜெபத்திற்கு வரவில்லை. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கேட்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நமக்காக இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். நம்மை கரம் பிடிப்பதற்காக, நம்மை தூக்குவதற்காக, நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார் பிதாவினாலே. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே கைவிட்டதற்கு காரணம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவேன் சொன்ன வார்த்தை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறதுனாலே அவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு நம்மை கரம் பிடித்தார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்முடைய பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் அவருடைய தலையின் மேல் இருந்தது. பிதாவானவர் பாவத்தை பார சுத்த கண்ணர், அவர் இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டு பரிசுத்தமாக இருக்கிற நம்மை தெரிந்தெடுத்தார். ஆனால் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு நம்மை பரிசுத்தமாய் மாற்றிவிட்டார். அதனாலே இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். அவர் உரத்த சத்தமே அழுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருப்பீங்களா? அழுது கொண்டு இருந்தா யோசிங்க. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் மனம் உடைந்தார். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் கைவிடப்பட்டார். உங்களையும் என்னையும் கரம் பிடிப்பதற்காக, கர்த்தர் உங்களையும் என்னை சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து அவர் கைவிடப்பட்டார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த காலை நேரத்தில் உங்களை யாருமே உங்களை புரிந்து கொள்ளலை, உங்களை யாருமே உங்களை முக்கியப்படுத்தலை, உங்களை யாருமே உங்களை நேசிக்கலை என்று சொல்லி நீங்கள் உடைந்து போய் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை கரத்தை பிடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஸ்தானத்திலே ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மா ரகதன மாஷியா லேகே பா ரோஹோடோ போஷன் மா ரகதியா ஏ பிராஷங் த லபோஷே. மோசேயோடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஒவ்வொரு தடவை, ஒவ்வொரு முறையும் வனாந்தரத்திலே பாடுகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது மோசே தன்னுடைய கோலை பார்க்கவில்லை. மோசேயுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்த கோலை அவன் பார்க்கவில்லை. இந்த கோலை கொடுத்து கர்த்தரை பார்த்தார். வனாந்தரத்திலே உன் கோலை கீழே போடு சொன்ன பொழுது அது சர்ப்பமாய் மாறிற்று. ஆனால் மோசே இந்த கோலை நம்பவில்லை. மோசே பார்த்து, ஆண்டவரே, இந்த செங்கடல் இருக்கிறதே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் சொல்லுவார், உன் கோலை நீட்டு. அவர் சொன்னால் அது நடக்கும். நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் சொன்னால் அது நடக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவே சொல்லியிருக்கிறார் கர்த்தர். அது நடக்கும், அது நடக்காமல் போகாது. அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? பிரதர், இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்கிறவங்க நீங்கள் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எஸ், த லார்ட் ஸ்போக் டு மீ, ஆமேன் என்று சொல்லி காமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இல்லை பிரதர், இந்த வார்த்தை எனக்கு இன்னும் கர்த்தர் பேசலை அப்படின்னு சொன்னாலும் அது தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை கர்த்தர் என்னோடு கூட பேசினார் இந்த வார்த்தையை கொண்டு. இந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்ன வார்த்தை கர்த்தர் எனக்காக பேசினார். எபிரேயர் 13:5 கர்த்தர் எனக்காக பேசியிருக்கிறார் இந்த வார்த்தையை என்று சொல்கிறவர்கள், எஸ் பிரதர், இந்த வார்த்தையை நான் ஆழமாக நம்புகிறேன். என்னை கர்த்தர் கைவிடவில்லை, என்னை கர்த்தர் விலகவில்லை. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தெரிந்த பாடல். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய காமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். அநேகருடைய கர்த்தர் பேசியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
ரபா ஷகா தன மாஷியா ரேகெட்டே பா ரோபோடோ ஷியாந்த லபாசியா. அநேகரோட கர்த்தர் பேசியிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடல் தெரிந்தவர்கள் இந்த பாடலை பாடுங்க என்னோடு கூட சேர்ந்து. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருப்பேன் தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருப்பேன் தினமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன்னை கரம் பற்றி நான் உன்னை நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையானது நம்முடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்து, நம்முடைய இருதயத்திலே ஆழத்திலே இந்த வார்த்தையானது அது நிலைத்திருக்கும்படி நாம் ஜெபிப்போம். அநேகருடைய கர்த்தர் பேசி இருக்கிறார். நாம் இந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மறக்காமல் நாம் தியானிப்போம். நாம் இப்பொழுது ஒரு வரிசையாய் கண்களை மூடி ஜெபிப்போம். நீங்கள் ஒருவேளை புதிதாய் வந்திருக்கலாம், இந்த ஜெபத்திற்கு முதல் முறையே வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். யோசேப்பை போல கர்த்தர் சொன்னது ஒன்று, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிறது ஒன்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். அதே போல கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, நீ ஏன் பயப்படுகிறாய் மகளே, நீ ஏன் பயப்படுகிறாய் மகனே, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். ஆபிரகாமின் வாழ்க்கை நிறைவேறிற்று, தாவீதின் வாழ்க்கை நிறைவேறிற்று, யோசேப்பின் வாழ்க்கை நிறைவேறிற்று, மோசேயின் வாழ்க்கை நிறைவேறிற்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும். வேதத்தில் அநேக சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. இந்த சாட்சிகளை நாம் தியானிக்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும். நாம் கண்களை மூடி, பரலோக பிதாவை, இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனத்திற்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எகிப்திலிருந்து வனாந்திரத்திலே நடத்தி வந்தீர், கானானுக்கு நீர் நடத்தி வந்திரப்பா. ஒரு மோசையை அனுப்பி நீர் அவர்களோடு கூட பேசினீரப்பா. இன்றைக்கு ஆவியானவரே, நீர் ஒரு மோசையை போல எங்களிடத்துல பேசி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொன்ன கர்த்தர், நீர் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் நீ நடத்தி வருவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி தகப்பனே. நீர் உம்முடைய ஜனங்களோடு, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே,
இந்த வார்த்தையை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக யார் யாரெல்லாம் அது எனக்குரிய வார்த்தையை எடுத்துக்கொண்டாங்களோ அப்பா, நீங்கள் அற்புதம் செய்யுங்க. பிதாவாகிய தேவனை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதத்தை செய்வீராக. நீர் ஒரு அற்புதத்தை அவர் வாழ்க்கையில் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலே அநேக பாடுகள், வேதனைகள், சரீரத்திலே பலவீனங்கள், உற்றார் உறவினரால் நெருக்கப்பட்டு சொந்த ஜனங்களால் ஒதுக்கப்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு வர முடியாத ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஆஃப்லைனில் பார்க்க போவதற்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு பேசுவீராக. நீர் ஆண்டவரை தடைகளை முறித்து போட்டு நீர் முன்பாக செல்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். கோணலான வழிகளை செவ்வையாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் விலகாமலும் கைவிடாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பரமனத்து நல்ல பிதாவை, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்படப்படாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கண்மலையின் தேனினால் உச்சிதமான கோதுமை